குட் பேட் அக்லி. ஆதிக் அண்ட் அஜித் சாரோட காம்பினேஷன்ல ஹை எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன மூவி தான் இந்த குட் பேட் அக்லி. ஃபர்ஸ்ட் படத்தோட கதையை பார்க்கலாம். ஒய்ஃப் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தன்னோட கேங்ஸ்டர் லைஃபை விட்டுட்டு போலீஸ் கிட்ட சரணடைகிறாரு ஏகே. கிட்டத்தட்ட 17 வருஷம் ஜெயிலில் இருக்காரு. தன்னோட பையனோட பர்த்டேக்காகவும் பையனை பார்க்கறதுக்காகவும் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி வராரு ஏகே. ஆனால் அப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இவர் ரிலீஸ் ஆன உடனே இவரோட பையனை ட்ரக் கேஸில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க போலீஸ். இப்போ ஏகேக்கு பெரிய கில்ட்டி, தன்னை பழிவாங்க தான் தன்னோட பையனை அப்படின்னு. ஸோ இப்போ அவரோட பையனை காப்பாற்றினாரா இல்லையா, இது எல்லாம் ஏன் பண்ணணும், யார் பண்ண, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா அந்த படத்தோட மீதி கதை. ஆதிக் தன்னோட மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ண பெரிய விஷயமே படத்தோட ட்ரைலர் தான். ஏன்னா படத்தில் வர நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸையும் லுக்ஸையும் ட்ரைலரில் காட்டி படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை ஹை லெவல் ஆக்குனது தான். பட் ட்ரைலரில் வர சீன் மட்டும் தான் படத்தில் நல்லா இருந்தது. அதை தவிர ஒரு சில சீன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதர்வைஸ் நார்மலாக தான் மூவி போச்சு. படத்தில் ஏகேவோட பழைய மூவியோட ரெஃபரன்ஸை வச்சது பெரிய ப்ளஸ். அண்ட் ஏகேவோட லுக்ஸ் படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. எமோஷன் இல்லாமல், மெசேஜ் இல்லாமல் ராவான ஒரு கேங்ஸ்டர் மூவிங்க. நடுவில் ஏகே கேங்ஸ்டரான கதையை அனிமேஷனில் காட்டியிருப்பாங்க. ஆனால் அதை ரியாலிட்டியாக காட்டியிருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வேர்ல்டு ஃபேமஸ் கேங்ஸ்டர்களான ஜான் விக், டான் லீ அண்ட் நம்ம ப்ரொஃபஸரை அனிமையில் காட்டியிருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. கதையோட ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு சில சீன்ஸ் ரொம்ப லேகாக தான் போச்சு. பட் ஓகே. படத்தோட நெகட்டிவ்னா கெஸ்ட் ரோல்ஸ் தாங்க. எந்த ஒரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. த்ரிஷாவுக்கு, சுனிலுக்கு, சிம்ரனுக்கு, யோகி பாபுக்கு, ஜாக்கி ஷ்ராஃப்க்குன்னு இவங்க யாருக்குமே படத்தில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஒரு சில சீனுக்காக மட்டும் வச்சிருக்காங்க இவங்க எல்லாத்தையும். படத்தோட பெரிய நெகட்டிவ் அர்ஜுன் தாஸோட கேரக்டர் தாங்க. அந்த கேரக்டரை கிரியேட் பண்ண விதம் நல்லாவே இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, வில்லன் அப்படின்ற ஒரு ரோலுக்காக வச்ச மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி அர்ஜுன் தாஸ் பண்ண ரோல் எல்லாம் நம்ம மைண்டில் நின்று பேசும். ஆனால் இந்த படத்தில் வர அவரோட ரோல் சிம்பிளி வேஸ்ட். படத்தில் பில்டப் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏகேவோட ப்ரெசன்ஸ் அண்ட் அவர் வர சீனெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏகேவோட ப்ரெசன்ஸ் அண்ட் அவங்க வர சீனெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த போர்ஷன்ஸ் ஏகேவோட ஸ்க்ரீன் ப்ரெஷன்ஸ் அண்ட் அந்த கேமரா ஆங்கிலிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆதிக். ஆதிக்கோட பாஸ்ட் மூவியான மார்க் ஆண்டனியும் இதையும் கம்பேர் பண்ணால் ஸ்டோரியாக மார்க் ஆண்டனி தான் பெஸ்ட். பட் விஷுவலாக குட் பேட் அக்லி ஓகே. ஜிவியோட பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. ஒரு சில சாங்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்குது. அண்ட் சிஜி ஒர்க் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சிஜி ஒர்க்ஸ் தான் ஒரு சில இடத்துல ரொம்ப சொதப்பிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், ஏகேவோட லுக்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு இல்லைனா ஒரு 2 நிமிஷத்துக்குன்னு லுக்ஸு கொஞ்சம் நேரம் ஏதோ கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போகுது. அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் படம் கண்டிப்பாக. பட் ஓவராலாக மஸ்ட் வாட்சபிள் மூவிங்க. ஏன்னா பக்கா ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு ஆதிக். மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள்.